லூக்கா 2 1 முதல் 21 வரை. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்துராயினால் கட்டளை பிறந்தது. சீரியா நாட்டிலே சிரேனியு என்பவன் தேசாதிபதியாக இருந்த பொழுது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லோரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தன் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானும் இருந்தபடினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத்தூரிலிருந்து யூதேயா நாட்டில் உள்ள பெத்லெஹேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலேயே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற் பெயரான குமாரனை பெற்று சத்திரத்தில் அவர்களுக்கு இடமில்லாமல் இருந்தபடினால் தங்கள் பிள்ளையை துணிகளில் சுற்றி முள்நனையிலே கிடத்தினாள். அப்பொழுது அந்த நாட்டிலேயே மெய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி தன் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதர்கள் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தியிருக்கிறார்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்திற்கு போன பின்பு மெய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லெஹேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியில் கிடத்திருக்க பிள்ளையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதிகளை பிரசித்தம் பண்ணினார்கள். மெய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். மரியாளோ அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள். மெய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்டு கண்ட எல்லாவற்றுக்கும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டு திரும்பி போனார்கள். பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டிய 8ஆம் நாளிலே, அது கர்ப்பத்திலே உருப்பவிக்கிறதற்கு முன்பே தேவதூதர்களால் சொல்லப்பட்டதின்படியே அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். தேங்க்யூ. ஆதியிலே ஆதாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் புசிக்க கூடாது என்று விளக்கப்பட்ட கனியை புசித்து பாவத்தை சம்பாதித்தான், தண்டனை பெற்று தந்தான். அதைத் தொடர்ந்து பாவ வாழ்க்கை மனித குலத்தை இன்றும் அடிமையாக்கி ஆண்டு வருகிறது. இதற்கான தீர்வு எங்கே? காபிரியேல் என்னும் கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து கன்னி மரியாளிடம், கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எண்ணப்படுவார், கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார், அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எண்ணப்படும். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகக் கடவது. யூதேயா நாட்டிலுள்ள பெத்லெஹேம் என்னும்
தாவீதின் ஊரிலே மரியாள் தன் முதற் பேரான குமாரனாகிய இயேசுவை பெற்றெடுத்தாள். தேவதூதன் வயல்வெளியில் தங்கியிருந்த மேய்ப்பர்களை கண்டு, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் காபிரியேல் தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். ஆம், நம் தேவன் துதிகளுக்கு பாத்திரர். நடுவானில் ஒளி விளக்காய் சாஸ்திரிகள் பின்தொடர்ந்தாரே. வெள்ளை போலும் தூபவர்க்கம் அள்ளிச் சென்றே அர்ப்பணித்தார் அவர் திருமுன்னே. நட்சத்திரம் நடுவானில் ஒளி விளக்காய் சாஸ்திரிகள் பின்தொடர்ந்தாரே. வெள்ளை போலும் தூபவர்க்கம் அள்ளிச் சென்றே அர்ப்பணித்தார் அவர் திருமுன்னே. மந்தை மேய்ப்பர்கள் God
இயேசு வல்லமையான நாமங்களை உடையவர். தோ அவரின் நாமங்கள்: இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார். எல் ஷடாய், சர்வ வல்லமையுள்ள தேவன். யெகோவா ஷம்மா, என்னை காண்கின்ற தேவன். யெகோவா திப்பில்லா, என்னை மன்னிக்கும் தேவன். ஏல் எலியோன், சிருஷ்டிகர்த்தா. யெகோவா ரஃபா, என் பரிகாரி. யெகோவா நிசி, வெற்றி தரும் தெய்வம். யெகோவா சபையோர், சேனைகளின் கர்த்தர். நம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், வானிலும் பூவிலும் மேலான நாமம். வானாதி வானவர் இயேசுவின் நாமம், சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம் எங்கள் இயேசுவின் நாமம். ராயர் மூவர் கீழ்தேசம் வீட்டு வந்தோர் வெகு தூரம், கையில் காணிக்கைகள் கொண்டு பின் செல்வோம் நட்சத்திரம். ஓராவின் ஜோதி நட்சத்திரம், ஆச்சரிய நட்சத்திரம், மீட்கும் வழி காட்டிச் செல்லும் உந்தன் மங்கா வெளிச்சம். பெத்லகேம் வந்த ராஜாவே, உம்மை நித்திய வேண்டுகிறேன். கிரீடம் சூடும் நற்பொன்னையை வைத்தேன் உன் முன்னையே. ஓராவின் ஜோதி நட்சத்திரம், ஆச்சரிய நட்சத்திரம், மீட்கும் வழி காட்டிச் செல்லும் உந்தன் மங்காவே. குட்டி தம்பி, செல்ல தங்கச்சி, பெரிய அண்ணா, அக்கா, தாத்தா, பாட்டி, ஆன்ட்டி, அங்கிள் எல்லாரும் கேக்குறீங்களா? அன்னைக்கு மாட்டு கொட்டகைகளில் பிறந்த இயேசு இன்னைக்கு நம்ம உள்ளத்திலையும் சிந்தனையிலும் பிறக்க ஆசைப்படுறாங்க. அன்னைக்கு சாதாரண மாட்டு கொட்டையில இடம் கொடுத்தாங்க, ஸ்பெஷலா மாறிடுச்சு. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம உள்ளத்திலேயும் இடம் கொடுத்தா நாம ரொம்ப விசேஷித்தவர்களா மாறிடுவோம். இந்த மனிதகுலம் முழுவதுமே பாவ வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகையில எடுத்துக்கொள்ளப்படும். ஆமாங்க, கிறிஸ்மஸ் அப்படிங்கிறது வெறும் பண்டிகை இல்ல. ஜீசஸ் இஸ் த ரீசன் ஃபார் த சீசன். ஜீசஸ் இஸ் த ரீசன் ஃபார் த சீசன். இன்னைக்கு இயேசுவை உங்க உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வீர்களா?
அவரது மேன்மையே. போற்றுவோம் போற்றுவோம் இயேசுவையே போற்றுவோம். துதி சாற்றுவோம் சாற்றுவோம் கர்த்தருக்கே சாற்றுவோம். விண்ணுலக ரோஜாவோ மண்ணில் வந்து பூத்ததோ, விண்தூத சேனையெல்லாம் வாழ்த்து பாட வந்ததோ. விண்மீன்கள் கூட்டத்தில் இவர் விடிவு கால வெள்ளியோ, ராஜாக்கள் கூட்டத்தில் இவர் ராஜாதி ராஜாவோ. இவரும் நம்மை மேய்க்கும் நல்ல மேய்ப்பர் என்பதாலோ, இவரையுமே மேய்ப்பர்களும் தேடியே வந்தார்களோ. நம் இதயம் கூட இங்கு ஒரு மாட்டு தொழு வந்தார்.